Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸ்ல இதுவரைக்கும் நம்ம பண்ண எல்லா டிசைனும் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ்ல எப்படி ப்ரூச் ஒர்க் பண்றதுன்றதை தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃப்ரேம்ல ப்ளவுஸோட நெக் சைடை மாட்டிட்டேன். இது ப்ளவுஸோட ஒன் நெக் சைடு மட்டும் தான் ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் இந்த ஒரு சைடு மட்டும் தான் வர்க் பண்ண போறேன். அடுத்த சைடு சாரியில மறைஞ்சிரும். க்ளூவை நான் நாலு பக்கமும் பார்த்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸை நல்லா இதில் ஒட்டி விட்டுறேன். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது எந்த சீக்வன்ஸ் இருந்தாலுமே அதை நல்லா க்ளூ விட்டு நல்லா காய விட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம பண்ணுற டிசைன் உடனே விழுந்துடாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ளவுஸில் அழகாக இருக்கும். இப்போ க்ளூ அப்ளை பண்ண 4 இடத்துலையும் நான் இந்த சமிக்கையை ஒட்டிட்டேன். இதே மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டு சேம் இதே மாதிரியே இந்த சீக்வன்ஸை 4 பீஸாக அப்படியே அந்த க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். இந்த சீக்வன்ஸில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஹோல்ஸ் வழியாக நான் த்ரெட்டை உள்ளே விட்டு டியூப் பீடை ஸ்டிச் பண்ணி அடுத்த ஹோல்ஸ் வழியாக எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 சீக்வன்ஸ்லேயும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட சென்டரில் நான் சின்னதாக ஒரு ஃப்ளார் சாமிக்கும் சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே பண்ண டிசைனில் இந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கு இடையில எந்த ஒரு டிசைனும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இதில் நான் லீஃப் சமிக்கியும் சென்டரில் ஒரு டியூப் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது அப்படியே க்ளோஸ் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளார் மாதிரி நமக்கு டிசைன் கிடைக்கும். இதோட சென்டரில் பெரிய ஃப்ளவர் சமிக்கியும் அதோட சென்டரில் ஒரு 5 mm ப்ளூ கலர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி பண்ண டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்படி தான் நான் லைனாக இந்த நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். அடுத்து இந்த ப்ளவுஸில் ஹேண்டுக்கு தான் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்டர் இருக்குது. இங்கே எம்டியாக இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதில் நான் ஒரு 5 இடத்துல அப்படியே ரவுண்டாக சுற்றி ஒரு 5 இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நெக்குக்கு பண்ணும்போது 4 இடத்துல மட்டும் பண்ணியிருப்போம். இது ரவுண்டாக சுற்றி ஒரு 5 இடத்துல வரா மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலேயே இந்த சமிக்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தோன்னா இதுவே நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி லெஃப்ட் சைடில் ஆஃப் சர்க்கிள் மாதிரி 3 இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அது மேலேயே நான் வந்து சமிக்கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஃப்ளார்க்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேல் சைடில் 3 சமிக்கி ஆஃப் சர்க்கிளில் நம்ம ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளவர் சமிக்கில் சென்டரில் குட்டி குட்டி சீக்வன்ஸை வச்சு நான் டிசைன் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த டிசைன்லேருந்து சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து டியூப் பீடை ரைட் சைடாக பார்த்த மாதிரி லைட்டாக கீழே கிராஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட எட்ஜில் நான் 5 mm ப்ளூ கலர் பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்க்கவே தனி ஒரு லுக்காக இருக்கும். இப்போ திரும்பவும் இதே மாதிரியே இதோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து கிராஸ் பண்ண மாதிரி ஆப்போசிட் சைடில் லைட்டாக கிராஸ் ஆன மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லா டிசைனுக்குமே நான் டியூப் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் க்ரியேட்டிவான நிறைய டிசைன் நம்மளோட கிளாஸில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம கிளாஸை பாருங்கள். தேங்க்யூ.